டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக இவ்வளோ பண்ண இந்த மனுஷனுக்கு ஒரு ஃபேர்வெல் கூட இல்லைன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. 2011 269 கேப் நம்பரோட கோலி டெபியூட் ஆனார். அதே வருஷம் சிட்னில ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாம் அவரை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அப்பவே தலைவன் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2014 டெஸ்ட் கேப்டன்சி வந்து கோலி கிட்ட வருது. தலைவன் முன்னாடியே ஸ்ட்ரெச் பண்ணுவான். இப்போ கேப்டன்சி வேறு வந்துச்சு. கேப்டன்சி வந்த உடனே இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் டீமே அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டான். ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டு வின் எ டெஸ்ட் சீரிஸ் இன் ஆஸ்திரேலியா. தலைவன் கேப்டன்சில 9 டெஸ்ட் சீரிஸ் கண்டினியூஸா வின் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ணது யாருன்னா விக்கி பாயிண்டிங் மட்டும்தான். 31 ஹோம் டெஸ்ட் மேட்ச்ல 2 தான் தோத்துருக்காங்க. 24 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கரும் ராகுல் டிராவிட்டும் 39 வயசுல தான் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஆனா இவ்வளவு ஃபிட்டா இருக்க கோலி ஏன் 36 வயசுல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு தெரியல. தலைவனே